கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் என்றும் காக்கப்படுகிறார்கள். இதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 47, 49. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அருமையானவர்களே? கடலில் வலைகளை போட்டு அந்த மீன்களை மொத்தத்தில் வாரிக்கொள்ளுவது போல என் தேவன் என்ன சொல்லுகிறார்? அந்த வலையில் நல்ல மீன்களும் இருக்கும், சிறிய மீன்களும் இருக்கும், வேறு பூச்சிகளும் இருக்கும். அது மொத்தத்தில் வாரிக்கொள்ளும். ஆனால் 49வது வசனம் என்ன சொல்லுகிறது? அது கரையில் அதை தட்டி அதை வேறு பிரிப்பார்கள், விதவிதமாக பிரிப்பார்கள். அவ்விதமாக நீதி செய்கிறவர்களாகிய உங்களை என் தேவன் இனங்கண்டு பிரித்து பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுவார், பரலோக வாழ்வை கொடுப்பார். உங்களுடைய நீதியை கண்டு அவர் தூதர்களை அனுப்பி அவர் உங்களை வேறு பிரித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.